பள்ளியின் தமிழர் திருநாளை கொண்டாட வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆற்றோர்களையும் பெரியோர்களையும் என் மன மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வரவேற்பினை என் முதல் முத்தான வணக்கத்துடன் என் பள்ளியின் மாண்புமிகு தாளாளர் அருட்தந்தை சிமியோன்ராஜ் அவர்களை வரவேற்கிறேன். இக்கணம் எனது சீர்மிகு வரவேற்பினை பணிவான வணக்கத்துடன் என் பள்ளியின் முதல்வர் மதிப்பிற்குரிய அருட்தந்தை எஸ். ஜோசப் அவர்களுக்கும் உரித்தாக்குகிறேன். மேலும் இத்தருணம் எனது பணிவான வணக்கத்துடன் என் பள்ளியின் அருட்தந்தை தேவபாபு அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். மேலும் அனைத்து ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். மற்றும் நம் பள்ளிக்கு உதவிகரமாய் செயல்படும் அனைத்து பணியாளர்களையும் வருக என வரவேற்கின்றேன். நன்றி. நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு. மழலை தாண்டிய சின்ன சிற்றார்கள் எப்படி ஆடினாலும் அது அழகோ அழகுதான். அந்த அன்பு செல்வங்கள் ஆட ஒரு அழகை கைத்தட்டி வரவேற்போம். இருகரம் தட்டி வரவேற்போம்.
அந்த கிராமிய நாட்டுப்புற பாடலை நாமும் எழுந்து நடனமாடும் அளவிற்கு அற்புதமாய் ஆட வரும் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களை கைதட்டி வரவேற்போம். கற்றதில் கேட்டவை இன்பம் என்பதற்கு ஏற்ப நாம் கொண்டாட இருக்கும் பொங்கல் திருநாளை குறித்து உரையாட வருகிறார் நமது 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி சுவாதி. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுவாதி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவனை போற்றிட பிறக்குது திருநாள், ஆதவனை போற்றிட உதிக்கிறது திருநாள், மாற்றினை போற்றிட துள்ளி வருகுது ஒரு திருநாள், உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வருகிறது பொங்கல் திருநாள். இந்தியாவின் மிகவும் பழமையான பொங்கல் திருநாள் பற்றி நான் பேச வந்துள்ளேன். நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை தை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள், அறுவடை திருநாள் என பல பெயர்களில் அழைப்பர். போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. திருநாள்
பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். வழி பிறக்கணும்னா இந்த தைப்பொங்கல் நாட்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த தைப்பொங்கல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மற்ற விழாக்களை விட பொங்கல் விழா மிக முக்கியமான விழாவாக நமக்கு அமைகின்றது. காரணம், எல்லா தமிழர்களையும் இணைக்கக்கூடிய விழாவாக இந்த விழா இருக்கிறது. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர் என்ற ஒரு காரணம், ஒரு காரியம் நாம் அனைவரையும் இணைக்கின்றது. நாம் அனைவரையும் இணைத்து இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு இந்த தைப்பொங்கல் நமக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விழா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக அமைகின்றது. தை பிறந்தா வழி பிறக்கும், அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு என்ன நாள் பிள்ளைங்களா சொல்லுங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? நாளைக்கு தான் பொங்கல். இன்னைக்கு என்ன? போகி பண்டிகை. சூப்பர். தை பிறந்தால் வழி பிறக்கும். வழி பிறக்கணும்னா என்ன? இன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இன்னைக்கு என்ன செய்யணும்? பழசப்புறம் என்ன செய்யணும்னா எரிக்கணும். தேவையில்லாததுப்புறம் எரிக்கணும். இப்ப நீங்க ஒரு புதிய ஆடை வாங்குறீங்க பொங்கலுக்கு, அந்த ஆடை உங்களுடைய பெட்டியில வைக்கணும்னா பழசெல்லாம் நீங்க எடுக்கணும். தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யணும்? எரிக்கணும். தேவையானதை தேவையற்றதை எரித்தால்தான் புதியதை நீங்கள் உள்ளே புகுத்த முடியும். அதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய, அது கோபமா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், பழி வாங்கக்கூடிய எண்ணமா இருக்கலாம், ஆணவமா இருக்கலாம், அகங்காரமா இருக்கலாம், இவை அனைத்தையும் நீங்கள் இன்று எரிக்கணும். எரிச்சாத நாளைக்கு பொங்கலை கொண்டாட முடியும். எரிக்கணும். பழையது அனைத்தையும் நாம் என்ன செய்யணும்? எரித்து விட வேண்டும். நாளைக்கு என்ன செய்யணும்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நாளைக்கு தான் தைப்பொங்கல். அப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்? ஏன்னா நீங்க தான் படைப்பிலே உயர்ந்த படைப்பு. மனித படைப்பு தான் உயர்ந்த படைப்பு. கடவுள் நம்மை ஒரு நாயாவோ, எலியாவோ, புலியாவோ, முயலாவோ, சிங்கமாவோ படைக்கல. படைப்பிலே உயர்ந்த படைப்பாக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அதனால நாளைக்கு தைப்பொங்கல் 1ஆம் நாளில் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். விழாக்களை கொண்டாட விரும்பிய வண்ணமும் ஆடல் பாடல் உரையாடல் நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்கிய நமது அசசி பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை திரு சிமியோன்ராஜ் அவர்களுக்கும், நிதித்துறை தலைவர் அருட்தந்தை திரு தேவபாபு அவர்களுக்கும், நமது பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை திரு ஜோசப் அவர்களுக்கும் நன்றி. இவ்விழா இனிதே நடைபெற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், மேலும் அமைதியாய் கண்டு கழித்த அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. மற்றும் எங்களுக்கு உதவிகரமாய் செயல்பட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றி. Sister from 50A to deliver a welcome speech. I take immense pleasure in welcoming our correspondent, principal, financial administrator to this wonderful event. Grandparents are the precious gift we have to treasure and cherish throughout our lives. They are the big asset for us. I feel proud to welcome our hero and heroines of the day. Yes, they are none other than our grandparents. My heartiest welcome to everyone who have taken their precious time to be with us. Last but not least, I would like to welcome our teacher and children on this special day. Hope you will all have a wonderful time to see your grandparents turning young. Once again, I welcome you all. Thank you. Good morning to all. My name is Ishanika from 1st standard A. Here comes soft little roses to make our grandparents to charge their fish with the rhythm of diadems. Thank you. Have a nice day.
Grandpa. Grandparents are like magical storytellers and wise friends who always have time for us. Today is a special day to celebrate the most important people in our lives, our grandparents. And I'm so grateful to have you both in my life. Grandparents are the best blessing every kid can have. Grandpa and Grandma, you are the pillars of our family. Your love, wisdom, and guidance have shaped us into the people we are today. Your selflessness, kindness, and generosity inspire us to be better versions of ourselves. As grandparents, you have played a unique role in our lives. You have been our role models, our mentors, and our best friends. You have taught us the importance of family, values, and tradition. Grandma, your kindness and compassion have touched so many hearts. Your cooking is legendary, and your love for us is unconditional. Grandpa, your wisdom and guidance have been invaluable. Your stories of the past has taught us so much about resilience and the importance of following our dreams. Today, we honor you both for all that you do. We celebrate your love, legacy, and your impact in our lives. Mr. J. Raj, grandfather of Jerusalem, to tell us about their golden memory of their life. Grandparents விழாவினை சிறப்பிக்க தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கரஸ்பாண்டன்ட் அருத்தந்தை சிமியன் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் பிரின்சிபல் ஜோசப் ஃபாதர் அவர்களுக்கும் ஃபைனான்சியல் தேவபாபு ஃபாதர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து
பெற்றோர் உற்றார்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நாளில் இந்த விழாவிற்கு கிராண்ட்ஸ் பேரண்ட்ஸ்களை எதற்காக ஃபாதர் அழைத்திருக்காருன்னா, அதாவது இன்றைக்கு குழந்தை வளர்ப்பில் வந்து பெற்றோர்களை விட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அதிக பங்களிப்பு அளித்து வருகிறார்கள் என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தையே இப்படி திரட்டியிருக்காங்க. இதே இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தா இவ்வளவு நாள் கண்டிப்பா இருக்கா? எஸ் ஃபாதர். அதனாலதான் கிராண்ட் ஃபாதர். ஏன்னா எல்லா அதாவது இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிராண்ட் ஃபாதர்ஸ் தான் வருவாங்க. அது வந்து ஃபாதருக்கு தெரியும், மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் என்னன்னு கேட்டேன்னா, குழந்தைகள் மேல பெற்றோர்களை விட இன்றைக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அதிகமான பற்றுதல் வைத்திருக்காங்க. இன்றைக்கு அவர்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் போது கூட இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாங்க யாரும். காரணம், அன்றைக்கு உள்ள கலாச்சாரமே வேற. இன்றைக்கு வந்து பள்ளி படிப்புகளுக்கும் சரி, மற்ற வெளியே எதுக்குனாலுமே கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு. காரணம், வருமானம், வேலை என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன், அப்போ கூட ஒரு அம்மா ஆட்டோல இருந்து உள்ள இருந்து சாப்பிட்டுட்டே போகுது. ஆட்டோ உள்ள இருந்து சாப்பிடும். அப்ப சாப்பிட கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நேரத்தை வந்து அவர்கள் வந்து அதிகமா பயன்படுத்த முடியாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Let's welcome our boys from grade 8, 9 and 11 to set their stage on fire.
Thank you girls for your entertaining performance. On this auspicious day, I am happy to invite our principal, Reverend Father S. Joseph, to address the gathering. பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராண்ட் பேரண்ட்ஸ் மனுஷ வாழ்க்கையில் எல்லாருமே குழந்தைகளாக இருக்க முடியாது, எப்போதும் குழந்தைகளாக இருக்க முடியாது, எப்போதும் இளைஞர்கள் இளம் பெண்களாக இருக்க முடியாது. அப்படியே கிராஜுவலாக வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு விதமான வளர்ச்சி தான் மனுஷன். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு காலத்தில் படிக்கும்போது நீங்கள் ஆடி இருப்பீங்க, ஸ்டேஜில் வந்திருப்பீங்க. தட் வுட் பி அ ஸ்வீட் மெமரிஸ். நல்ல ஸ்வீட் மெமரிஸாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது கடவுள், அதே கடவுள் நமக்கு வந்து கால்களையும் கைகளையும் கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி உட்கார்னு வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்மளும் ஓடிட்டு தான் தெரியும். இருந்தாலும் எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது. கிராண்ட் பேரண்ட்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, நீங்கள் கதை சொல்கிறீங்களோ சொல்லலையோ அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கதை சொன்னால் கேட்க போகுது குழந்தைங்க, 1-2 வேணா கேட்கலாம். எல்லாமே டிவியில் என்ன போடுறாங்களோ அதான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணுன்னு இருக்கிறாங்க. தேர் வெரி பிஸி ஆல்சோ. ஆனால் கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு ஒரு 2 காரியங்கள் முக்கியமானது நான் சொல்ல வரும்போது. ஒன்று, உங்களால் தான் இனிமையான சொற்களை சொல்ல முடியும். பெற்றோரால் இனிமையான சொற்களை சொல்ல முடியாது. அவங்க பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. வந்து பேசிட்டு போனவங்க கூட சொல்லுவாங்க, பயங்கரமான டென்ஷன், பிசி ஆல்வேஸ் மணி, தே நீட் மணி இல்லையா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து உழைத்தால் தான் இன்றைக்கு முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆஃப்டர் 50 எல்லாருடைய ரத்த ஓட்டமும் குறைஞ்சிரும், மெதுவாக தான் ஓடும். அதனால கோபங்களும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் தான் இனிமையான சொற்களை சொல்ல முடியும். அந்த குழந்தைகள் இனிமையான சொற்களை எங்கே கற்றுக்குவாங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். நீங்கள் தான் வாங்க போங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, இந்த பாராட்டுக்கள் இனிமையான சொற்களை சொல்லும் பொழுது தான் அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. பல நேரங்களில் நினச்சிக்கிறோம், நம்ம தப்பாக நினைக்கிறோம். திட்டுனா தான் அவன் ஒழுங்காக இருப்பான், கண்டிப்போடு இருக்கணும், நல்ல பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது தப்பு. என்றைக்குமே எல்லா குழந்தைகளும் சரி, யாரும் கடின சொற்களை ஏற்றுக்கொள்ள இந்த காலகட்டத்தில் மனப்பக்குவம் கிடையாது. ஒரு கடின சொற்கள் சொல்லிட்டாலே என் மனசை காயப்படுது. இப்போ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிறது கூட இட் ஹர்ட்ஸ் மீ. அவனுக்கு ஹர்ட்னா என்னன்னே தெரியாது, மனசு எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் இட் ஹர்ட்ஸ் மை ஹார்ட் அப்படிமா. அப்போ அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆகிருக்கிறாங்க. அப்போ நீங்க தான் அவங்களை இனிமையான சொற்களை சொல்லி, இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை, இப்படிதான் போகும், எல்லா வெற்றிகளும் கிடையாது, தோல்விகள் அதிகமான உள்ள வாழ்க்கை இது, சவால்கள் உள்ள வாழ்க்கை இது, போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை இது, எல்லாரும் உன்ட்ட இனிமையா இருக்க மாட்டாங்க, கூட இருக்கவங்க கூட உங்களை காட்டி கொடுப்பாங்க, உங்களை கீழே இழுத்து போடுவாங்க. மனுஷங்க தான் மிருகங்களோட கொடுமையா இருப்பாங்க, கடுமையா பேசுவாங்க, எப்போ லாபம் கிடைக்குதோ அங்கதான் போய் சேருவாங்க. அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடியவங்க நீங்க தான். MC sister from grade 5th B to deliver the vote of thanks. Gratitude is a part of our tradition. I stand here with heart full of gratitude. My sincere thanks to our correspondent, Reverend Father Simon, our principal, Reverend Father Joseph, our financial administrator, Reverend Father Devababu, teachers and children for making this celebration a grand success. India is a country where not only parents but grandparents are also being worshipped and respected. I would like to thank for taking their precious time and gracing this occasion. Thank you all once again.